அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பென்ஷன் ஐடியா. பென்ஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து 3 ஃபண்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டு. இது எல்லாமே அந்தந்த கேட்டகரியில் நம்பர் 1 ஃபண்டு. நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டு அந்த ஸ்மால் கேப் கேட்டகரியில் நம்பர் 1. அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பில் நம்பர் ஒன் ஃபண்டு வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. மிட் கேப் ஃபண்டில் மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் வந்து நம்பர் 1. இப்போ இதில் ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் நம்ம 2000 ருபீஸ் பர் மந்த் இன்க்ரீஸ் போட்டுருக்கோம். எஸ்ஐபியாக போடுறோம். அதாவது நிப்பான் இண்டியாவில் 2000 ருபீஸ், ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸியில் வந்து 2000, மோத்திலால் ஆஸ்வாலில் ஒரு 2000. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை ஒரு பேஸ் மார்க்காக வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 ஃபண்ட்லேயும் பர் மந்த் 2000 அப்படிங்கிறப்ப டோட்டலாக நம்ம 6000 ருபீஸ் பர் மந்த்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 1000 ரூபாய்க்கு 10 வருஷ பீரியடில் 3,39,000 3,40,000ன்னு வச்சுக்கலாம், கிடைக்கும். இதில் வந்து இது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் வந்து 4 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ரூபாய் சிப்புக்கு எஸ்ஐபிக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டில் 1000 ரூபாய் போடும்போது 4 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக. ஸோ 2000 ரூபாய் கால்குலேட் பண்ணும்போது இந்த நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப்பில் ஒரு 8 லேக்ஸு, மோத்திலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் ஒரு 8 லேக்ஸ் 16 லட்சம். இதில் ஒரு 340 + 340 680 6,80,000. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 8 6 14 8 16 22,80,000 ரூபா. 22,80,000 வந்து நம்ம கையில் இருக்கும் 10 வருஷம் கழிச்சு. 22,80,000 வேண்டாம், நம்ம ஒரு 18 லேக்ஸ்ன்னு நான் கம்மி பண்ணியே வச்சுக்கிறேன். நம்மக்கிட்ட 18 லேக்ஸ் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த 18 லேக்ஸை வந்து நாம் இந்த மாதிரி இன்னொரு 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எஸ்ஐபி நம்ம கண்டினியூ பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு மட்டும் எவ்ரி மந்த்து 6,000 ரூபா போட்டுட்டு 10 இயர்ஸ் கழித்து ஸ்டாப் பண்ணுறதாக வச்சுக்கலாம். ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், கண்டினியூ பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை. 10 இயர்ஸ் வச்சு மட்டும் நம்ம போட்டு ஸ்டாப் பண்ணி அந்த 18 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது வந்து ஒரு 10 இயர்ஸ் பீரியடில் 60 லட்ச ரூபாயாக மாறிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.79 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதாக வச்சுக்கலாம். இது வந்து சாதாரணமாக இதை விட அதிகமாக தான் வரும், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ 60 லட்ச ரூபா வந்த உடனே இதை நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கிறோம். எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர் மந்த் 30,000 ரூபா எடுக்கிறோம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60 லட்சம். அதாவது நான் சொல்கிறது இன்னிலிருந்து 20 வருஷம் கழித்து என்ன நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 60 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், 30,000 ரூபா பர் மந்த் இதிலேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு 120 மாதம், அதாவது 10 வருஷம் எடுக்கிறோம். எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து பேலன்ஸு, அது 30 இயர்ஸ் கழித்து 1,15,99,000, அதாவது 1,16 லட்சம். இப்போ அப்ராக்சிமேட்டாக 1,20 லட்சமே இருக்கும். நிச்சயமாக இதை விட அதிகமாக தான் இருக்குமே, இதை விட கம்மியாக இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 30,000த்தையுமே எவ்ரி இயர் நம்ம வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இயருக்கு 30,000 எடுக்கிறோம், அப்புறம் 31,500 எடுக்கிறோம். இந்த மாதிரி எவ்ரி இயர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கடைசியில் பார்த்தோன்னா நம்ம வந்து 43,500 எடுத்திருப்போம் இந்த கடைசி ஒரு வருஷத்தில், அதாவது 10வது வருஷம். இப்படி எடுக்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து 1,15,99,000 இருக்குதுன்னு காமிக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை விட அதிகமாக 1,20,00,000 ரூபா இருக்கும் இன்னிலிருந்து 30 வருஷம் கழிச்சு. நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறது வந்து இன்னிலிருந்து 20 வருஷம் கழித்து 30,000 ரூபா நம்ம எடுக்கிறோம் பர் மந்த்து. ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். இன்னிலிருந்து 20 வருஷம் கழித்து இன்றைக்கி 30,000 நான் சொல்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து அன்றைக்கி டேட்டில் அது 15,000க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இன்னிலிருந்து மாதம் 2,000, ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் 2,000னா மொத்தமாக 6,000 பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணும்போது 10 வருஷம் கழித்து இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு 20 வருஷம் கழித்து ஒவ்வொரு மாதமும் நம்ம 30,000 எடுத்துக்கலாம். ஆனால் இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் அதை கால்குலேட் பண்ணுற வேல்யூ அப்ராக்சிமேட்டாக இன்னத்து மதிப்பில் ஒரு 15,000க்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய 30வது வருஷ கடைசியில் 1,20,00,000 இருக்கும். இப்போது இந்த 6,000 அப்படிங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கணும். 6,000 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 9,000 போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். 10 வருஷத்துக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மிகச்சிறந்த ஒரு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும். பென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். 20 இயர்ஸ் கழித்து நாம் ஒரு பென்ஷனராக இல்லாத பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பென்ஷன் மாதிரி இதை எடுத்துகிட்டு இருக்கலாம் வருஷக்கணக்காக. அதில் வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதாவது அது வந்து வளர்ச்சி அடைந்து அது டபுளாக மாறிடும் ஒவ்வொரு 10 வருஷத்துலேயும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் எல்லோரும் செயல்படுத்தி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் ஹையர் சைடில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பர் மந்த் 9,000 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தி பண்ணலாம். இந்த 3 ஃபண்டையுமே வச்சுட்டு பண்ண முடியும். உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் ஒரு தடவை பார்த்துக்குங்க. என் பெயர் ரவிச்சந்திரன். நான் ரிட்டையர்டு சீனியர் பிரான்ச் மேனேஜர், நேஷ்னல் இன்சூரன்ஸ், கோபி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.